1 2 3 அதுக்கு மேல போக மாட்டேங்குது. என்னடா பண்ற? இப்பதான்டா 1 2 3வது சீசனுக்கு வந்திருக்கோம். ஓ நம்ம ஆரம்பிச்சு கவரேஜ் பண்றதுல 3வது சீசன் இப்ப. ஒரே வாவ். ஆமா. இவ்வளவு தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். தாக்கு பிடிச்சதா? நம்ம பசங்க கொடுக்கிற சப்போர்ட்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியா நம்ம வளர்ந்துக்கிறோம். ஆட்களுக்கு தலைவரான நீயே அப்படி சொல்லலாமா? கௌதம் வந்துட்டு ஜிங்ஸ் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. வெளுத்து விட்டா. மூணாவது சீசன். we are very 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 excited to be back. நிறைய ஃபுட்பால் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம உங்களோட சேர்ந்து அரட்டடிக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ண போறோம். ஒரே ஃபன்னா வைபா இருக்க போது. ஆமா வந்து மறக்காம வந்துட்டு இப்ப முதல்ல சொல்லிடுறேன், ஃபாலோ லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன வேணும்ன்றத கமெண்ட்ட போடுங்க. ஆமா இங்கே சொல்லிடுறோம் நம்ம. ஏன்னா சில பேர் வந்து சொல்றாங்க ஒவ்வொரு வீடியோ நீ எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்லிட வேண்டியது நம்ம கடமை. அமுத்த வேண்டியது உங்க கடமை. நம்பர்ஸ் இருக்குது. 40% வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தையும். அடுத்து வந்து நான் டாக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமேன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துரும் அப்புறம். கரெக்ட். சரி சுபாஷ், 2 மாசமா ஆளை பார்க்க முடியல. சம்மர் பிரேக்ல என்ன பண்ண நீ? சம்மர் பிரேக்ல வந்துட்டு நான் வந்து தனியா ஒரு ஃபுட்பால் அனாலிட்டிக்கல் கோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு என்னோட தளபதி வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சேன் மிக்கேலுக்கு. இந்த மாதிரி பிக் பாக்கெட்டர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து டீம்ல வந்து சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணி எவ்வளவு அலர்ட்டா இருக்காங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னோம். இதெல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் நாங்க ரெக்கார்ட் வச்சிருக்கோம். நான் கொடுத்த ஐடியாவை பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா என்ன பண்ணாங்க? அதுதான் இப்போ வந்து எப்படி அட்டென்டிவா இருக்கணும்ன்றத வந்து டீம் கத்துச்சு. நான் கூட தான் ஸ்லாட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணனே போன் வச்சிட்டாப்ல. மத்தவ சொல்ற கேட்க வேண்டிய அவசியம் ஏதாவது ஜிங்ஸ் ஆயிடும்ன்றதுனாலயே போன் வச்சிடுறாங்க. என்ன நீ மத்தவ சொல்ற கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் I don't need signings. I will play with my team அப்படின்றாங்க. அது அவர் சொல்லல. அது அவர் சொல்லவே கிடையாது. எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் டென் ஹேக்ல வந்துட்டு நாங்க வந்து தரோ ரிவ்யூ ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு பார்த்தாலும் தூக்களுக்கே மேல நீங்க தான் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் உட்கார வச்சாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் தான் எங்க பாஸ்ன்னு நல்லா ஒரு சிகார கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு I got 2 trophies man. டேய் பச்சல புடிங்கி நான் SSLC டா. அடங்க நான் 7வது பாஸ்ங்க. நீ SSLC ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? I am Pep அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க என்ன கோமாளித்தனம் வேணாலும் பண்ணிக்கோங்களான்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் இருக்கு லீக் ஆஃப் ஹிஸ் ஓன். இப்படிதான் நாங்க நினைப்போம். திடீர்னு வந்துட்டு ஐ வாண்டட் டு லீவ் பட் யூ ஃபேன்ஸ் பேட் மீ ஸ்டே. ஏன்னா வரைக்கும் போக முடியாது, இவ்வளவு காசு கொடுக்குற கிளப் இல்ல, தாங்க முடியலடா. சோ யா பட் இதெல்லாம் நடக்குது வந்து பிரீமியர் லீக்ல. பட் இது மட்டும் இல்லாம இது அவங்களுக்கு கேட்டுருவோம். சம்மர் பிரேக்ல அவங்க என்ன பண்ணாங்க நம்ம கேட்போம்ல. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் யூரோஸை பார்த்தாங்க, ஒலிம்பிக்ஸை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. ஏன்னா பிரேக் நடந்தது கூட தெரியாது. வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆமா அது இருக்குது இல்ல. நிறைய காம்படிஷன் நடந்ததுனால அவங்களே என்டர்டெயினரா தான் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எல்லாம் போர்டு வச்சிருக்காது. இது மாதிரி நம்ம பிரீமியர் லீக் சைடுல சொன்னா அங்க வந்து லாலிகால பார்த்தா எம்பாப்பி வந்து ஊனோ ஸ்தோஸ்த்ரே சாலா மத்ரித் அப்படின்னு சொல்லி எதுக்கு கேவலமா ரொனால்டோவை காப்பி அடிச்சாங்க. ரொனால்டோஸ் ஃபேன் பாய்டா, நீ கண்டிப்பா பண்ணிருப்ப. அது நீ காப்பி அடிக்க ஐடல் எப்படி நீ காப்பி அடிக்கலாம்? நீ யாருங்க பாஸ்? ஆமா இஸ் ஃபாலோயிங் அண்டர் தி ஃபுட்ஸ்டெப்ஸ் ஆஃப் ரொனால்டோ. அந்த மாதிரி அந்த நம்பர் 9 எடுத்துட்டு மறுபடியும் வராரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கறாரு. வராரு, கதற விட போறாரு. பாருங்க ஆக்சுவலா பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் எம்பாப்பே அந்த சைடுல நடக்குது. ஆமா அது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்ப பார்சலோனா வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்றது புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஹான்சி ஃபிளிக் பார்சலோனா பயன் கூட என்ன பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் ஆக்சுவலா பாசிட்டிவா சொல்றாங்க. ஹான்சி ஃபிளிக் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வருவான்றது நம்புறோம். சோ அங்க அந்த சைடுல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் மெயின் வின்சென்ட் காம்பெனி மாதிரி ஒரு ஆளுக்கு மச்ச எங்கேயுமே இருக்க முடியாதுடா. ரெலிகேஷன் ஆகி எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா பயர்ன் முனிக்கு போயிருக்காப்ல. அதாவது வந்து பயர்ன் முனிக் வந்து யூசுவலா வந்து ஒரு ஃபெஸ்ட் மாதிரி நடக்குமா. அந்த காம்படிஷன் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன டீம் இருந்து எப்பவுமே ஆடுவாங்க எவ்ரி சீசன். வந்து அவங்க ஸ்கோர் எப்பவுமே 27-0 33-0 ஆமாண்டா. அப்படிப்பட்ட டீமோடயே வந்து 14-0 இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. என்னது இது தப்பாச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் ஒரு பதட்டமான நிலைமையில இருக்காங்க. 14 கோல்ஸ் போடுறதுக்கு சாமி. ஆனா இது ஸ்டார்டிங் டைம் தான், டைம் ஆகும் கம்பெனிக்கு. பட் சரி, இந்த சம்மர்ல உனைய வந்து அதிர வைத்த மிகப்பெரிய விஷயம் என்ன? ஃபுட்பாலிங் வேர்ல்டுல வந்து ஐயோ இது நடந்துருச்சு அப்படின்னு நினைச்ச ஏதாச்சும் விஷயம்?
அந்த மாதிரி ஒண்ணும் பெருசா நடக்கல. ஆனா இந்த பழகிருச்சு. அதாவது என்ன நடந்ததுன்னா, இந்த யூரோஸ்ல வந்து ஃபைனல்ஸ் இங்கிலாந்து வந்துட்டு ஜெயிச்சிரும் ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் ஹோப் கொடுத்து பழகிருச்சு. ஃபைனல் போனீங்க, இனிமே போக மாட்டீங்க, அதை வச்சு என்ன சொல்றீங்க? பட் யா இதுதான் வந்துட்டு நடந்தது. மத்தபடி ஒன்னும் பெருசா நடக்கவில்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் ரொம்ப குவைட்டா தான் இருக்குது. ஒன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் எம்பாப்பே டிரான்ஸ்ஃபர் ஆக போறதுன்றது ஆயா வீட்டு கதை மாதிரி வந்து 2 வருஷம் முன்னாடி நமக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு ஆயா வர சுடுது இன்னும் உட்காந்துக்கிட்டு அப்பவே தெரியும். அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல. மத்தபடி வேற எதுவும் பெருசாவும் நடக்கவில்லை. இன்னொரு சொல்றேன்டா சுபாஷ், நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்தியா போயிருந்தேன்னு சொன்னேன்ல 2 months நான் வந்து ஒரு டூர் போயிருந்தேன். ஓகே, ஏற்காடுக்கு ஒரு டூர் போயிருந்தேன். பார்த்தா நம்ம சேனல் ஃபாலோ பண்ற 2 பேர் வந்து என்னை வந்து பார்த்து பேசிட்டு போனாங்கடா. எனக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிடுச்சுடா. இருக்கட்டும்பா, ஐயாடி ரொம்ப படிச்சிருக்க போல இருக்க. நம்மள பாக்குறவங்க வந்துட்டு ஏற்காடுல எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வந்து என்கிட்ட பேசின 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சுபாஷ், நான் வீடியோலயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நம்ம பண்றது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னு. நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்லயும் போடுங்க. என்ன வேணுங்கிறதே காமெண்ட்ஸ்ல போடுங்க. சுபாஷ் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எஸ் நீங்க போடுங்க. அதுக்குன்னு வந்துட்டு ப்ரோ நிறைய இந்த கவர் பண்ணுங்க அதை கவர் பண்ணுங்க சொன்னா மனசாட்சி இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்க முடியாது. அதனால வீடியோல சொல்லி அதனால வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேளுங்க, நியாயத்தோட. அப்பதான் முடியும். ஓகே, சோ இந்த இப்ப என்ன ஈவென்ட்னா இந்த சீசன் இந்த வீடியோ என்னப்பா, அதான் இந்த சீசன்ல நம்ம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கறத டிஸ்க்ளைமர் போட்டுறோம். நாங்க சொல்லிட்டோம் என்ன ப்ரோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு அன்னைக்கு பெரிய பேச்சா பேசுனீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்க நாங்க ட்ரை பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்க எஃபர்ட்டை போட்டு பண்றோம். பட் ஆஸ் யூசுவல் எப்பவுமே நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இந்த ஒரு 3 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த பிரீமியர் லீக் மட்டும் இல்லாம சில மத்த லீக்ஸ்க்குமே வந்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ ஆஃப் பிக் கேம்ஸ் இத வந்து கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். அதை கண்டிப்பா பண்ணிடுவோம். அதுவும் இந்த வாட்டி கண்டினியூ ஆக போகுது. ஃபன் பேண்டர் அண்ட் சீரியஸ் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். வெறும் சீரியஸா பேசுறது, நாங்க நியூஸ் சேனல் கிடையாது. ஆமா, வெறும் காமெடியா பேசுறதுக்கு ஒன்னும் காமெடி சேனலும் கிடையாது. ஆக மொத்தம் என்ன சேனல் கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. பட் நீ அந்த ப்ரிவ்யூ ரிவ்யூ ரெண்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோப்பியன் ரிவ்யூஸ், அதாவது சாம்பியன்ஸ் லீக், அதுக்கப்புறம் வேற லீக் தான். இந்த வாட்டி நீங்க ஆல் யூரோப் அதனால வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் கவரேஜ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண நம்ம மத்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுற கலவர பூமி எபிசோட்ஸ், கலவரமாவே இருக்கும், சண்டை நடக்கும். அந்த எபிசோட்ஸ் கண்டிப்பா இருக்க போது. அதை தவிர்த்து உங்க ஆல் டைம் ஃபேவரட்டான வீக்கெண்ட் ஷோ ஹோஸ்டட் பை கௌதம், அந்த லைவ் யூடியூப் லைவ் வந்து கண்டிப்பா நடக்க போகுது. அது நடந்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாலி டைம் பாஸ். எதுக்குடா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ் சேனல்ல பாப்போமே அப்படின்னு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க பாக்குறது பாரு, இவ்வளவு நாக்கா சொல்றேன் எல்லாம் பாப்பாங்க. அந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் அந்த எபிசோட்ஸ் நல்லா போயிட்டு இருக்குது. சோ மறக்காம உங்க சப்போர்ட் இந்த வாட்டியே கொடுக்க ஆரம்பிங்க. அதை தவிர்த்து வந்துட்டு இன்னொரு புது ஒரு ஈவென்ட் அவனை இன்சர்ட் பண்ணிருக்கோம். அதாவது வந்துட்டு லாலிகா ப்ரோ. நான் ப்ரோ நீங்க சும்மா பிரீமியர் லீக் மட்டும் பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரீமியர் லீக் மட்டும் தான் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. மண்ணு ஒட்டலையே, நாங்க அததான் பாக்குறோம். உண்மையா ஒத்துக்கிறதா. ஏன்னா வந்துட்டு லாலிகால பெருசா எக்ஸைட்டிங்கா எனக்கு கிடையாது, அதனால நான் பாக்குறது இல்ல. ஆனா உண்மையிலேயே வந்து லாலிகாவை வந்துட்டு லாலிகா தான் உயிர்னு சொல்லி எக்ஸைட்டடா பாக்குற ஒரு 2 பேரை வந்து கௌதம் புடிச்சிட்டு வந்துட்டு நீங்க உங்க கருத்தை வந்துட்டு எங்க சேனல் மூலியமா வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலிகா கவரேஜ் வந்து இப்போ ரெகுலர் பேசிஸ்ல பண்ணலாம்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். அது ஒரு இப்ப ட்ரையல் பேசிஸ்ல இன்சர்ட் பண்றோம். உங்களோட ரிவ்யூஸ் என்ன, உங்களுக்கு என்ன கருத்துங்கன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க கண்டிப்பா பார்ப்போம். நல்லபடியா பண்ணாங்கன்னா பையனுங்களை வந்துட்டு இருக்க வச்சு அஜய் அண்ட் ராகவ் வந்து எவ்ரி வீக் லாலிகாவுடைய ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரியே அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. போன வீடியோல வந்துட்டு எங்க கௌதமக்கான எங்க தளபதிக்கான சேனல் கீது ஆக்காய் போச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னும் கிடையாது, இங்கதாயா. ஆமா, அதுதான். பட் அடுத்தது வந்துட்டு இன்டர்நேஷனல் பிரேக் அப்போ வந்துட்டு நீங்க உங்களுக்கு ரொம்ப விருப்பமான என்ன லைவ் வரப்போகுது. ஆமா, இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் அப்ப மட்டும் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படிங்கிற எபிசோட்ஸ் வரும். இன்டர்நேஷனல் பிரேக்ல மட்டும் அந்த வீக்கெண்டு. மறக்காம என்னடா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பவே கீழே பிளேலிஸ்ட் இருக்கும். ஏற்கனவே 3-4 எபிசோட் அதுல பண்ணிட்டோம். பயங்கரமா பிடிச்சிருக்கு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை ஏற்கனவே இப்ப பாத்துருங்க. அது தவிர்த்து என்ன, எஸ் இதெல்லாம் தான் வந்து வீடியோஸ் எங்க ஒரு மனுஷனால பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ற போது. இதுக்கு மேல வந்து வேற கண்டென்ட் இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் வீடியோ ரெகுலர் பேசிஸ்ல பண்றது வந்து இதுதான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பண்றோம். மெனு ஆமா, இந்த வந்து நீங்க பிற்பாடா இருக்கலாம், இதெல்லாம் வரும். வராட்டி வந்து நீங்களே கேளுங்க என்ன கௌதம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டீங்க. இதுதான் இருக்கும். அது அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு ஒரு சூப்பரான
நிறைய பேர் வந்து காலையில வந்து ஆஃபீஸ் டைம் போறப்ப வந்து கேட்டுட்டு இல்லை ஈவினிங் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் கேட்டு தூங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. எஸ்பெஷலி கௌதம் பண்ணிட்டு இருந்து நிறைய பேர் வந்து எங்க ப்ரோ ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க நிறைய பேர் கேட்டீங்க. பட் ஏன்னா அப்போ கண்டென்ட் பெருசா இல்லை. இப்போ வந்துட்டு மறுபடியும் சீசன்ஸ் ஆரம்பிக்கும் போது அதனால கௌதம் மறுபடியும் எடுத்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் ரெகுலர் பேசிஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறான். ஸோ அதுக்கும் உங்க சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் வேற. ஏன்னா வந்து நிறைய பேர் யூடியூப் பார்ப்பீங்க, சில பேர் வந்துட்டு அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கண்டென்ட் யூடியூப்ல பண்றதை விட. ஸோ அதுக்கும் உங்க சப்போர்ட் கொடுத்துட்டு அதே கண்டிப்பா பாருங்க. ஸோ என்ன எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ணலான்னு இருக்காது நீ? நான் டெய்லி தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நான் வாய் விடுவேன். வரவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் இவன் வந்துட்டாண்டா ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்டாண்டா ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மறுபடியும் மண்டே கம்யூனிட்டி ஷீல்டு முடிஞ்சதுல இருந்து அந்த வீக்ல இருந்து அபிஷியலா இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யோசனையில இருக்கேன். மறக்காம ஸ்பாட்டிஃபைக்கு வந்து இப்பவே ஃபாலோ பட்டனை அமுத்திடுங்க. எஸ், மறக்காம அதுவும் ரிமைண்டர்ஸ் எல்லாம் போட்டு. பட் அதை தவிர்த்து நம்ம மெயினா எங்க இருப்போம்? மெயினா வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்பா. மேட்சுக்கான மேட்ச் அப்டேட்டு, சும்மா வந்து கலரி விடுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ கலரி விடுறது ஒரு அப்டேட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி என்ன இல்ல பேசிக்லி ஃபுட்பால் அது எல்லாமே கவர்னிங் என்ன இந்த மாதிரி எஃப்எஃப்பி ரூல்ஸ் ஏதாவது பிரச்சனை நடக்குதா, விஆர்ல ஏதாவது பிரச்சனை, கண்டிப்பா விஆர்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை இருக்குதான் செய்யும். அதனால வந்துட்டு எல்லா கவரேஜும் வந்து ட்விட்டர்ல வந்துட்டு அப்படியே லைவ் அப்டேட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபன் ரீல்ஸ் கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். அதை வந்து நம்ம போன சீசன் எண்டில் ஆரம்பிச்ச மாதிரி அப்பப்போ வந்து ஃபன் ரீல்ஸ் கண்டிப்பா அதையும் வந்துட்டு லைவா அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங்கான சீசனுக்கு வந்து நான் ரெடி. நீங்க ரெடியாங்கிறதா கேள்வி. ரெடினா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு உடனே கிளம்புங்க. அடுத்த வீடியோ 2 நாள்ல 3 நாள்ல வந்து சேரும்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுவது நானும் என் தளபதி சுபாஷ்.